உடன்பிறப்பே நலமா நலம் பெற பிரார்த்தனைகள். இந்த காணொலியில் உங்களை அனைவரும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி எனக்கு. இந்த உரையாடல் நம்முடைய பணிகளை மேலும் மேலும் எடுத்து செல்வதற்கும் கழகத் தலைவரை மீண்டும் இறைவனாடினா ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்குமான ஒரு சின்ன முயற்சி. இது அதிக பிரசங்கத்தனமாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னுடைய கருத்துகளுடைய பகிர்வா நீங்கள் நினைங்க. இயக்கம் என்பது என்ன? ஒரு சின்ன கேள்வி. இயக்கம் என்பது ஒரு காட்டாற்றல் போல் எப்பவுமே இயங்கிக் கொண்டே இருக்கும். இயங்கிக் கொண்டே இருக்கிறது தான் இயக்கம். உதாரணம், ஒரு காட்டாறு எப்படி எல்லா நேர காலங்கள்லேயும் அது சீறி பாய்ந்து பெருவெல்லாம் எடுத்து ஓடுதோ, அதே மாதிரி தன்னுடைய கொள்கை, லட்சியங்கள், இலக்கு நோக்கி நாம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது தான் இயக்கன்றது. எப்பவுமே இயங்கிட்டு இருக்கும். அது இயங்காமல் தேங்கி போச்சுன்னா குட்டை சொல்லுவோம். குட்டைன்னு சொன்னால் கண்டிப்பாக நாற்று அடிக்கும் இல்லையா? அதனால் இயக்கன்றது இயங்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதனுடைய பலாபலன்கள் எல்லாரையும் போய் சேர்ந்தடையும். நம்ம இயக்கத்துடைய அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் அனுதாபிகள் செய்ய வேண்டிய முக்கியமான பணி ஒன்றை சுட்டி காட்டவே தான் இந்த காணொலி நான் தரேன். இதுக்கு முன்னால் நம்ம கழகத் தலைவருக்கு நான் சில ஆலோசனைகளை கொடுத்துருந்தேன். இது நாம் செய்ய வேண்டிய சில பணிகளுடைய உரையாடல் தான் இது. கழகத் தலைவர் ஐயா எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு உள்ளந்தோறும் கழகம், உள்ளந்தோறும் திமுக, இதை நாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தேன். அதைத் தொடர்ந்து தொண்டர்களும் அனுதாபிகளாகிய நாம் செய்ய வேண்டிய ஒரு பணிக்கு இன்னொரு பேரை நான் கொடுத்துருக்கேன். அது நாம் ஒருவர் வாரந்தோறும் ஓரிருவர். இதுதான் அந்த தலைப்பாக நான் சூட்டியிருக்கிறேன். இதுக்காக நாம் செய்ய வேண்டியது என்ன? பெரிய ஒரு விஷயம் இல்லை. நம்ம கிடைக்கிற சின்ன சின்ன நேரம், ஒரு கூலி தொழிலாளியோ, ஒரு தொழிலாளியோ, நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவர்களோ, அல்லது படித்த மேல்தட்டில் இருக்கிற அந்த நபர்களோ, அவங்க செய்ய வேண்டிய ஒரு வாரத்தில் ஓரிருவர்களை சந்திக்கிறது, புதிய நபர்களை சந்திக்கிறது, கருத்து பரிமாற்றம். எதையும் திணிக்க வேண்டாம். கருத்து பரிமாற்றம் வைக்கிறது, டிஸ்கஷன் சொல்லுவாங்க, தனிநபர் சந்திப்புகள் சொல்லுவாங்க. தனிநபர் சந்திப்புகள் செய்யும்போது ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பலப்படும், உறவுகள் மேம்படும். அவருடைய நல்லது கெட்டதுகள் நம்மையும் பாதிக்கும். நாம் ஆலோசனை சொல்லுவோம், உதவி செய்வோம். நட்பு என்ற அந்த டைப் ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே இண்டிவிஜுவல் கான்டாக்ட்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம கொள்கைகளை எடுத்து வைக்கிறதுக்கு, உறவுகளை பலப்படுத்துறதுக்கு, மனம் விட்டு பேசுகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். டீ கடைகள் எடுத்துக்கோங்க, இல்லை சாதாரண அங்காடிகள் எடுத்துக்கோங்க, காய்கறி கடைகள் எடுத்துக்கோங்க, இல்லை சும்மா உங்களுக்கு ஓய்வு இருக்கும்போது உங்களுடைய அண்டை எல்லாருக்குள்ளே யாராவது ஒருத்தர் 2 பேர் அழைச்சிட்டு அப்படியே ஒரு காலார ஒரு வாக்கிங் போகும்போது, இப்படியா உங்களுடைய பணியினுடைய தொடக்கமாக இது இருக்கட்டும். இந்த சந்திப்புகளில் கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள், வரலாறுகள், இல்லை நீங்களே உங்களுடைய வீடுகளிலே நிறைய வரலாறுகள் இருந்திருக்கும். உங்கள் தந்தையார், உங்கள் பாட்டனார், அவர் கழகத்துக்காக செய்த அர்ப்பணங்கள், அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையான வரலாறுகள் என்று சொல்லி அந்த வரலாறுகளை உங்களுடைய எளிய மொழியில், எளிய நடையில் திணிப்பில்லாமல், மறுபடியும் சொல்கிறேன், திணிப்பில்லாமல் நீங்கள் அவருக்கு பேசுங்க, கலந்துரையாடுங்க, சொல்லுங்கள், அழகாக கதை வெளியில் சொல்லுங்கள், வரலாற்றை அழகாக ப்ரெசன்ட் பண்ணுங்கள் அவருக்கு. அந்த நடை, அந்த நீங்கள் நடந்து போகிறீங்களா வாக்கிங் அந்த நேரத்தில், இல்லை நீங்கள் அவரை சந்திக்கிற இடத்துல, இல்லை நீங்கள் டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இடத்துல, இப்படி இலக்கு வைத்து நீங்கள் வாரந்தோறும் ஓரிருவரில் சந்திக்கணும். சுருக்கமாக இந்த இலக்குக்கு 1+1 அல்லது 1+2 எவ்ரி வீக், வாரந்தோறும் ஒரு நபரை சந்திக்கிறது, அல்லது ஒரு நபர் 2 நபர்களை ஓரிருவரில் சந்திக்கிறது. சரி, எங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன செய்தீங்க இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஏன்னா கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? நானும் என்ன செய்தேன்னா, இந்த வாரத்தில் 2 ஆசான்களை பற்றி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள்கிட்ட அழகாக நான், உங்களுக்கு தெரியும், ஒரு நாற்று பண்ணை, நர்சரி வச்சுருக்கேன். செடிகளுடைய விற்பனையகம் அது.
நர்சரி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, செடி கொடிகள் விற்கிற இடம். அது நாலேஜ் ஷேரிங்கு ரிசர்ச் யூனிட் அது. எனக்கு செடி கொடிகள் மேலே எனக்கு ரொம்ப பிரியம். கிட்டத்தட்ட எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளோட நான் பெட் அனிமல்களோடு செடிகளோடு வளர்ந்தவன். என் வீட்டை சுற்றி எப்போவுமே இருக்கும். அதனால் அங்கே வர்ற என்னுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட, இல்லை என்ன அக்கம் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட ஓய்வு நேரத்தில் வருவாங்க. குழுன்னு இருக்கும் என்னுடைய தோட்டம். அந்த தோட்டத்து நந்தவனம் அது பேர். வரும்போது நீங்கள் கூகுளில் போட்டால் கூட வந்துடும். நந்தவனம் கேஹெச் ரோடுன்னு போட்டால் அங்கே வந்து உட்காரவங்ககிட்ட அழகாக நான் வந்து 2 ஆசான்களை பற்றி பேச ஆரம்பித்தேன். யார் அது? அவங்க ஒன்று கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்து இஸ்மாயில் சாஹிப், அவங்க இறைவன் அவருக்கு பொருத்தி கொள்வானாக. அடுத்தது நம்ம பெரியார் பற்றி கருணை ஒழிவானாக. இப்படி வந்து 2 பேரை பற்றி நான் சொன்னேன். அவங்களுக்கு இந்த வாரத்தில் என்னுடைய டார்கெட்டாக வச்சு பேச ஆரம்பித்தேன். ஏன்னா 2 பேரும் சரியான ஆளுமைகள். ஒரு இறைமறுப்பாளர், ஒரு இறை நம்பிக்கையாளர். இப்படியா இருக்கிற அவங்கள வரலாறுகள் ரொம்ப பிரமிப்பான வரலாறுகள். அது லேசாக வந்து அந்த அவங்களுடைய லாங்குவேஜ்லேயே நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். இதை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவரும் மாபெரும் சிந்தனையாளரும் கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்து முகமது இஸ்மாயில் சாஹிப் அவங்க மறைவின் போது பெரியார் நேரடியாக வந்திருந்தார். ரொம்ப வருத்தப்பட்ட அந்த இழப்பு வந்து அவரால் 2 பேர் நண்பர்கள் அந்த இழப்பை வந்து அவரால் தாங்கவும் முடியல. அந்த இறுதி அஞ்சலி செலுத்தும் போது பெரியாருக்கு வயது 93 வயதாவது அவருக்கு. அப்போது பெரியாருடைய வயது 93 வயது. 1972 அது ஏப்ரல் 5ஆம் தேதி. பெரியார் எப்பவுமே வந்து சிறுநீரக கோளாறுகளில் பாதிக்கப்பட்டவர். அதனால் வந்து அவருடைய இதை வந்து மூத்திரப்பை சொல்லுவாங்க. அதை அந்த தள்ளாத வயதில் அந்த சிறுநீரக கோளாறோட அந்த இருந்த நேரத்தில் அந்த மருத்துவ உபகரண அந்த பையோட நேராக வந்து ஆயுதம் இல்லது அவங்களுடைய உடல் வந்து நியூ காலேஜில் வச்சுருந்தாங்க. அதை வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு பெரியார் வர்றாரு. பெரியார் வந்து கண்ணீர் சிந்துறது அல்லது வந்து உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் ரொம்ப 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 ரேர். அவர் மனிதர் தான், ஆனால் அவ்வளோ இறுக்கமான உள்ளம் கொண்டவர், அவ்வளோ உறுதியானவர். அவர் பகுத்தறிவு பகலவன் என்று போற்றப்படுற அவர் வந்து ஒரு இறை நம்பிக்கையாளரை சந்திக்கும் போது இல்லை உடஞ்சி போயிட்டார். உணர்ச்சி வசப்பட்டு உடஞ்சிட்டார். அவர் கண்கள் கலங்கிட்டு அவர் பின்னால் இப்படி சொல்கிறாரு, இப்படிப்பட்ட உத்தமமான ஒரு தலைவர் இந்த சமுதாயத்துக்கு இனி எப்போது முஸ்லீம் சமுதாயத்துக்கு இனி எப்போது கிடைக்க போகிறாங்க? கிடைக்கிறது கஷ்டம். முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. தம்பி போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணீர் சிந்துறாருங்க. இந்த சம்பவம் வந்து ரொம்ப ரொம்ப உருக்கமான சம்பவம். நான் சுருக்கமாக சொன்னேன் உங்களுக்கு. காகிதம் இல்லத்து அவங்க போனது சம்மந்தமாக பேசும்போது பெரியார் இவ்வளோ தன்னுடைய ஆதங்கத்தை வெளியெடுத்து இனி யார் இந்த முஸ்லீம் சமுதாயத்தை இல்லை பொது சமுதாயத்தை காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்ணீர் சிந்த அந்த இது வரலாற்றில் பதிவாயிருக்கு. ஏன்னு சொன்னால் காகிதம் இல்லத்து அவங்க இஸ்லாமை எங்கள் வழி, இன்ப தமிழ் எங்கள் மொழின்னு சொல்லிட்டு அவர் பாராளுமன்றத்திலேயே நாடாளுமன்றத்திலேயே முழங்கி வந்து பழமையான தொன்மையான மொழி தமிழ் தான், அதுதான் ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பரிந்துரைக்காக பேசியவர் அவர். அதனால் வந்து இந்த நட்புன்றது காகிதம் இல்லத்துக்கும் பெரியாருக்கும் இருந்த நட்புன்றது இல்லை கழகத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள இந்த உறவு என்பது தொண்டு தொட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது. அதனால தான் என்னவோ தெரியல, விரும்பினாலும் விரும்பாகாட்டியும் முஸ்லீம்களில் பெரும்பகுதி வந்து கழகத்தை வந்து ஆதரிச்சுட்டே இருப்பாங்க. திமுகவை வந்து ஆதரிக்கிறதுக்கு நான் காரணம் அங்கேருந்து ஆரம்பிக்குது. இது இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் வரலாற்றில் பதிவுப்பட்ட ஒரு சம்பவம். 2 பேரும் 2 விதமான கொள்கைகள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒருத்தர், இன்னொருத்தர் இறை மறுப்பாளர். 2 பேருக்கும் மத்தியில் இருந்த அந்த உறவு பாருங்க, இப்படிப்பட்ட உறவு. இந்த உறவு தான் இன்றைக்கு நான் வந்து என்னுடைய இந்த டார்கெட்டில் நாம் ஒருவர் வாரந்தோறும் ஓரிருவர் அதில் டார்கெட்டில் நான் வந்து இந்த என்ன நண்பர்களுக்கு நான் அழகிய மொழியில் இது எடுத்து வச்சேன். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். செய்திங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு இந்த 5 வருடங்கள் வச்சுக்கலாம் இலக்காக வைப்போமே. நம்ம ஒரு பெரிய ஒரு எஃகு அரண் போல் நம்ம கொள்கையால் வார்த்தெடுக்கப்பட்ட நபர்களை நம்ம தயார் செய்திட முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்வோமா? என்ன சொல்லுங்கள்? நாம் ஒருவர் வாரந்தோறும் ஓரிருவர். சரியா? நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.